வணக்கம் மக்களே, நான் சுஜா. இன்றைக்கி சிம்பிளான சிக்கன் குருமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சிக்கன் குருமா தோசை, இட்லி, பூரி, சப்பாத்தி, ரைஸுக்கும் நல்லா செட் ஆகும். இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க. வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் 1 கிலோ கறி எடுத்துருக்கேங்க. அதை நல்லா சுத்தமாக கழுவிக்கங்க. மஞ்சத்தூள்லாம் போட்டு சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு இதில் ஒரு லெமனை பிழிஞ்சு விட்டுக்கங்க. 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கங்க. இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா கிளறி ஊற வச்சுடுங்க. இப்போ வெங்காயம்லாம் கட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கங்க. இஞ்சி பூண்டுலாம் உரித்து எடுத்துக்கங்க. பச்சை மிளகா, கரம் மசாலா இதெல்லாம் வதக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது தனியாக 2 வெங்காயமும் 2 தக்காளியும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சப்புறம் நம்ம மசாலாலாம் போடலாம். சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி பூ, கல்பாசி கொஞ்சம் போட்டுக்கோங்க. பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. நான் போடலை, உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வதக்கிறதுக்காக வச்சுருந்த 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு முழு பூண்டு, கொஞ்சமாக தேங்காய் பீஸ் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா போட்டு இஞ்சியும் போட்டு நல்லா வதக்கி வதங்கணும். ரொம்ப வதங்கணும்னு இல்லை, இதை அப்படியே ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுடுங்க. இப்போ வதக்கின அதே குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு வெட்டி வச்சுருந்த 2 வெங்காயம், 2 தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கி இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா வதக்குங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இப்போ கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் நம்ம ஊற வச்சுருந்த கறியை போட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த கறி நல்லா கலர் மாறி வரணுங்க. இதுலேருந்து நல்லா தண்ணி விட்டு வரும். நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி விடுது பார்த்திங்களா? இந்த மாதிரி வர ஸ்டேஜில் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சிடலாங்க. இப்போ நான் ஒரு பெரிய கிளாஸில் ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு குக்கரோட மூடி போட்டு மூடி 2 விசில் மட்டும் வச்சு எடுங்க. 2 விசில் வந்துடுச்சுங்க. ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ வதக்கின வெங்காயம், தக்காளியோட உடச்ச கல்லையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க, குக்கர் ஆறி இருக்கும். விசில் எடுத்துகிட்டு மூடியை திறக்கலாம். இப்போ இதை திருப்பியும் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த அரைச்சி வச்ச விழுதை இதில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். மிக்சியில் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து முடிச்சப்புறம் இறக்குற ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மிளகு தூள் போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறிட்டு கொத்தமல்லி தலையை நல்லா சின்னதாக கட் பண்ணி அதில் தூவி இறக்குனா சூப்பரான சிக்கன் குருமா ரெடிங்க. ரொம்ப சுவையாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கங்க. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா கறிலாம் நல்லா வெந்திருக்குங்க. ரொம்ப சூடாக இருக்குது. அதனால் நான் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன். ரொம்ப சுவையாக இருக்குங்க. இப்போ மதியானம் வச்ச உடனே நான் இதை சாப்பிட்றேன். இதை நைட்டு சாப்பிடும்போது இன்னும் ருசியாக இருக்குங்க.